இங்க வந்திருக்க? உன்னதான் கேக்குறேன். உன்கிட்ட பணத்தோட தானே வர சொன்னேன். ஏதோ வெறும் கைய வீசிக்கிட்டு வந்திருக்க. பத்திரிக்கை அடிச்சு ஊரை கூட்டி மணமட வரைக்கும் போன கல்யாணத்தை கடைசி நேரத்துல பணம் கொடுக்கலன்னு சொல்லி நிப்பாட்டிட்டீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? இவ்ளோ ஏற்பாடு பண்ணி ஏன் கூட நடக்க வேண்டிய கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு இப்போ திடீர்னு உங்க பையனுக்கு வேற ஒரு கல்யாணத்தை எப்படி நடத்த முடியும்? என்ன லவ் பண்ணிட்டு எப்படி அவனை இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான்? சொல்லுங்க, இதெல்லாம் நியாயமா? ஏய், இங்க பாரு. எங்க வீட்டுக்கே வந்து நின்னு எங்களுக்கே நியாயம் சொல்றியா? என் மகனுக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். நீ என் பையனுக்கு தேவையில்லை. ஏய், சும்மா இங்க நின்னு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காத. டிராமா பண்ணாம ஒழுங்கா இடத்த காலி பண்ணு. போ, கிளம்புன்னு சொல்றேன்ல. என்னால கார்த்தியை மறக்க முடியாது அத்தை. கார்த்தி இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏற்கனவே எங்க அப்பா கல்யாணம் நின்னு போனதை நினைச்சு ரொம்ப உடைஞ்சு போயிருக்காரு. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்சா அப்புறம் எங்க அப்பாவையும் உயிரோட பார்க்க முடியாது. அதனால தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை மட்டும் நிப்பாட்டிடாதீங்க. நீ சொன்ன மாதிரி பணத்தை கொண்டு வந்து கொடுத்திருந்தா இந்த கல்யாணத்தை நான் ஏன் நிப்பாட்ட போறேன்? ஏற்கனவே நான் உன்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே மிச்ச பணத்தை கொடுத்துடணும்னு சொல்லியிருந்தல்ல. நீயும் சரி சரின்னு மண்டையாட்டிட்டு கொடுத்த வாக்க காப்பாத்தாம இப்ப வந்து நியாயமான்னு கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? இன்னும் உங்களை நம்பி நான் எவ்வளவு நாள் தான் காத்துட்டு இருக்கிறது? அதான் என் பையனுக்கு எங்க அண்ணன் பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. கார்த்தி, என்ன கார்த்தி, உங்க அம்மா இவ்ளோ சொல்றாங்க, நீ எதுவும் கேட்காத மாதிரி நிக்கிற. கார்த்தி, நீயாவது உங்க அம்மா கிட்ட நம்ம லவ் எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம்ல. கார்த்தி, சொல்லு கார்த்தி, ப்ளீஸ் கார்த்தி, அவங்க கிட்ட சொல்லு. என்னால எதையும் எங்க அம்மா மாரி பண்ண முடியாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான். சித்ரா, பயப்படாத, நீ பத்திரமா தான் இருக்க. அக்கா, தயவு செஞ்சு திரும்ப அந்த வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போயிடாதீங்க. நான் அங்க வர மாட்டேன். இந்த பாரு சித்ரா, நீ இவ கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிட்ட. இப்ப பாரு எவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருந்த. நல்ல வேலை, சரியான நேரத்துல வந்துட்டோம். யார் உங்களை என்ன காப்பாத்த சொன்னது? சித்ரா, ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு வந்துரு. உங்க அப்பாவை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். நீங்க எல்லாருமா சேர்ந்து எனக்கு விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க. நான் ஏன் அங்க வந்து கஷ்டப்படணும்? இப்படியே நான் செத்து போறேன். ஏய், என்ன வார்த்தை பேசுற? இந்த மாதிரிலாம் பேசுனா தொலைச்சிருமா சொல்லிட்டேன். நிறுத்து. உங்க வீட்டு ஆம்பளைங்களுக்குலாம் பொண்ணுங்களை திட்டுறதும் அடிக்கிறதும் மட்டும் தான் தெரியுமா? இவ ஏற்கனவே பயந்து போயிருக்கா. அவளை அடிக்க கை ஓங்குற. போ போ. சொல்லி புரியவே. சித்ரா, என்ன ஆச்சு? எங்க போலான்னு கிளம்பிட்ட? இவனுங்க கிட்ட எப்படி மாட்டின? எப்படியாவது நான் கல்யாணத்துல இருந்து தப்பிச்சா போதும்னு வீட்டை விட்டு கிளம்பினேங்கா. எனக்கு எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம கோவில்ல உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் என் ஸ்கூல் டீச்சர் ஒருத்தங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்கன்னு ஞாபகம் வந்துச்சு. அவங்க கிட்ட போனா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியும். சரி, அவங்க கிட்ட போலான்னு முடிவு பண்ணி கிளம்பினப்பதான் நான் இவங்கள கோவில்ல பார்த்தேன். கோவில்ல வச்சு பாக்குறப்போ ரொம்ப நல்லவங்களா தெரிஞ்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா,
நானும் கோயம்புத்தூர் தான் போறேன், நானே உன்னை உன் டீச்சர் கிட்ட கொண்டு போய் விட்டுடுறேன்னு சொன்னாங்க. அத நம்பி தான் நான் அவங்க கூட கிளம்பினேன். ஆனா கார்ல ஏறின அப்புறம் தான் அவங்க பொண்ணை கடத்துற கேங்னு எனக்கு தெரிஞ்சது. சரி இங்க பாரு, ஒருவேளை நீ இவனுங்க கிட்ட மாட்டாம தப்பிச்சு போயிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உங்க அப்பா உன்னை தேடாமல இருப்பாரு. கண்டிப்பா 2 நாள்ல நீ எங்க இருக்கன்னு கண்டுபிடிச்சு திரும்ப உன்னை கொண்டு வந்துருவாங்க. இங்க பாரு, அதனால இந்த வீட்டை விட்டு போற எண்ணத்தை இதோட விட்டுரு. உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலங்கிறத நீ அந்த வீட்ல இருந்துதான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஒருவேளை நாங்க உன்னை கண்டுபிடிக்கலனா என்ன இருக்கும்னு யோசிச்சு பாரு. சித்ரா, அதனால திரும்பவும் இந்த மாதிரி எந்த முடிவும் எடுக்காத என்ன? நான் பாத்துக்கிறேன். இந்த கல்யாணம் நடக்காது, சரியா? இப்போ நீ என் கூட வா, நம்ம வீட்டுக்கு போலாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தா அவங்க பாத்துட்டு போகட்டும், அதுக்காக கல்யாணம் நடந்துரும்னு ஆயிடாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம், சரியா? சரி. சித்ரா வீட்டுக்கு வரதுக்கு ஒத்துக்கிட்டா. அப்படியா? சரி, நீங்க 2 பேரும் ஆட்டோல வாங்க, நான் பின்னாடியே வண்டியில வரேன். வா சித்ரா. ஹலோ, கொஞ்சம் விட்டுருந்தானே வையன், அவனை கத்தியாலே குத்திருப்பான். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் காப்பாத்திருக்கேன், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியா? அதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் ரிஸ்க் எடுத்து உன் கைய புடிச்சு இழுக்காம இருந்திருந்தா லாரில அடிபட்டு என்ன ஆயிருப்பனே தெரியாது.